ஹாய் சிண்டு நண்டு வியூவர்ஸ், எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? நாங்கள் நல்லா இருக்கிறோம். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, மீன் சில்லி பண்ணுறது எப்படின்னு பார்க்க போகிறோம். நான் இன்றைக்கி வாங்கியிருக்கிற மீன் ஜிலேபி மீன் வாங்கியிருக்கோம். ஜிலேபி மீனில் தான் மீன் சில்லி பண்ண போகிறோம். நான் இப்படி முள் இல்லாமல் நான் வெட்டிக்கிட்டேன். வெட்டி பீஸ் பீஸாக போட்டுட்டேன். இந்த அளவுக்கு பீஸ் பீஸாக வெட்டி போட்டுட்டேன். ஒரு ஒரு முள் கூட இல்லாமல் எடுத்துட்டேன். பொறுமையாக தான் இந்த வேலையை செஞ்சேன். ஏன்னா அப்போ தான் குகன் இருக்கானல்ல நம்ம வீட்டில், அவன் சாப்பிட்றப்போ முள் வாயில் படாதில்ல, அதுக்காக ஒரே மாதிரி செஞ்சு சாப்பிட்டு ரொம்ப வெறுத்தே போச்சு. கண்டிப்பாக இன்றைக்கி நம்ம கடையில் சாப்பிட்ற மாதிரி மீன் சில்லி எப்படியாச்சும் பண்ணிடணும்னு பார்த்தேன். கடையில் பண்ணுறதை விடவே நல்லா இருந்துச்சு மீன் சில்லி. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் மறக்காமல். இது ரொம்ப நல்லா இருந்துச்சு. டிஃப்ரெண்ட்டாக சாப்பிட்ட மணிக்கு இருக்கும். ஒரு ஹோட்டலில் சாப்பிட்ட மணிக்கு இருக்கும். ரிச்சாக இருக்கும். மீன்லாம் வெட்டியாச்சு. முள் இல்லாமல் வெட்டி வச்சுருக்கேன். இது ஜிலேபி மீன். இது வந்து முள்ளோடு கொஞ்சம் சதையும் இருக்குது. வேஸ்ட் பண்ண மனசு இல்லை, அதனால இது கொஞ்சம் வச்சுருக்கேன். இது வேஸ்ட்டு, கீழே போட்டுடலாம். அப்புறம் மண்டை வால் எல்லாத்தையும் எடுத்து வச்சுருக்கேன் குழம்புக்கு. வாங்க எப்படி சமைக்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ நம்ம என்னென்ன மசாலா போட்டோன்னு நான் இப்போ சொல்ல போகிறேன். இது வந்து டேஸ்டி சில்லி பொடி, மீன் சில்லி பொடி வந்து 50 கிராம் போட்டிருக்கேன். 1 ஸ்பூன் கடல மாவு, 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, 1 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு போட்டிருக்கேன். போட்டு நல்லா தண்ணி ஊற்றி பிசைஞ்சிட்டேன். லைட்டாக உப்பு போட்டேன். அதில் மசாலாவில் உப்பு இருக்கும். இருந்தாலும் நம்ம இஞ்சி பூண்டு கார்ன்ஃப்ளவர் போடுறோம்ல, இதுக்களவாக ஒரு முட்டோண்டு ஒரு பிஞ்சுன்னு வச்சுக்கோங்களேன். அந்தளவுக்கு போட்டு பிசைஞ்சிட்டு மீனெல்லாம் போட்டு நல்லா ஊற வச்சுட்டேன். கொஞ்சம் மீன் லேட்டாக எடுத்துட்டோமா, மதிய சாப்பாடும் நாங்கள் சாப்பிட்டுட்டோம். ஈவினிங்காக தான் அப்படின்னு சொல்லிட்டு மதியம் இதை பண்ணினேன். அதனால் நல்லா ஊற வச்சு தான் நாங்கள் மீன் சில்லி பொரித்தோம். ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருந்துச்சு. அப்புறம் மீன் இப்போ பிசைகிறப்ப ஒரு மியூசிக் பாட்டு, ஒரு வித்வான் பாடுவார். அதை அப்படியே கேட்டு ரசிங்க நீங்கள். நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு டிவி ஆஃப் பண்ணி ஃபேன் ஆஃப் பண்ணிவிட்டு நான் வீடியோ எடுத்தேன். இதில் சார் இடையில பாட்டு பாட ஆரம்பிச்சிருவார். கேளுங்க, பாட்டை கேட்டு ரசிங்க எல்லாரும். எப்படிங்க, பாட்டு நல்லா இருந்துச்சுங்களா? அது என்ன பட்டாள மினிக்கின்னு தான் தெரியலைங்க. ஆனால் நாங்களும் இப்படி தான் புது புது விதமான பாட்டெல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்கிறோம், ரசிச்சுக்கிட்டு இருக்கிறோம். இந்த மீன் முள் நம்ம தனியாக எடுத்து வச்சுருந்தோம் இல்லைங்களா, அதை நல்லா அதில் இப்போ பிசைகிறோம்ல, நான் மீன் முள் வந்து நான் இதை வேஸ்ட்டு பண்ணாமல் கொஞ்சம் இந்த சதையோடு இருந்தது எதுக்கு எடுத்துக்கிட்டேன்னா, இப்போ நம்ம கறியில் கூட எலும்போடு ஒட்டியிருக்க கறி வந்து டேஸ்ட்டாக இருக்கும் இல்லைங்களா, அதே மாதிரி தான் இதுவும் டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்காகத்தான் நான் வேஸ்ட்டு பண்ண வேணாம்னு எடுத்து வச்சுட்டேன். அதுவும் நல்லா இருந்துச்சு. இப்போ எண்ணெயை ஊற்றிட்டோம். இப்போ மீனை நல்லா உதிரியாக ஒவ்வொன்றா பீஸ் ஒட்டாமல் போட்டு பொரிச்சுக்கலாம். நான் இந்த பொரிக்கிறதுக்காகவே இந்த வடச்சட்டி எடுத்துகிட்டு இந்த எண்ணெயிலேயே நான் இந்த 1 கிலோ மீனையுமே நான் வந்து பொரித்து எடுத்துடுவேன். இதை தாண்டி நான் எக்ஸ்ட்ரா எண்ணெய் ஊற்ற மாட்டேன். நம்ம இது மாதிரி குழியான வடச்சட்டி வாங்கி வச்சுக்கிட்டோம்னா அதுக்குள்ளேயே நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக பொரித்து எடுத்தோம்னா நமக்கு எண்ணெய் நிறையா செலவாகாது. இது ஒரு சின்ன டிப்ஸு தாங்க.
இங்கே பாருங்க பீஸ் ஒவ்வொன்றும் எவ்வளோ லட்டு லட்டாக இருக்குன்னு பிச்சு சாப்பிட்டாங்க. ஐயோ வேறு லெவல் டேஸ்ட்டு. மறக்காமல் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் எப்படி இருக்குன்னு. இப்போ மிளகுத்தூள் போட்டுக்கிறோம். இப்போ சில்லியோ நம்ம மீனோ எது பொரிக்கிறப்பையும் இந்த மிளகுத்தூளும் சீரகத்தூளும் பவுட்ரு பண்ணி வச்சு போட்டு சாப்பிட்டுக்கிட்டா சளிக்கு நல்லது, நமக்கு உடம்புக்கு நல்லது. அதுக்காக ஹாய், இது பாருங்க நம்ம வந்து இப்போ மீன் சில்லி வந்து செஞ்சுருக்கோம். மீனை வந்துட்டு சில்லி மாதிரி பொரிச்சிருக்கோம். செமையா இருக்கா? சூப்பராக இருக்குது, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. சில்லி மாதிரியே இருக்குது பார்க்குறதுக்கு. சாப்பிட்டா மீனோட ஃப்ளேவரும் சில்லியோட ஃப்ளேவரும் சூப்பராக இருக்குது. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பெல் பட்டனை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. பாய். மீன் சில்லி சூப்பராக இருக்குது, செம்மையாக இருக்குது. குகன் சார் வேற தூங்கிட்டாரு. தூங்கி எந்திரிச்சதுக்கப்புறம் சாப்பிட்டு என்ன சொல்கிறாருன்னு பார்ப்போம். சொல்லுங்க. சாப்பிட்டு முடிச்சுட்டு சொல்லுங்க. கடிங்க. நல்லா இருக்கா? என்ன சாப்பிட்ற நீ? என்ன சாப்பிட்ற கரெக்டாக சொல்லு. அது பேர் சொல்லு. மீனா? கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டான் குகன். அங்கத்துக்கு லேசாக காரம் ஆயிடுச்சு. லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. பாய்.